வணக்கம். சரி, நேரடியா இந்த விளக்கப்பதிவுக்குள்ள போயிடலாம். முழுமையான ஒரு அமைதிக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பேரழிவுக்கும் நடுவுல நடக்கிற மோதல பத்தின ஒரு பிரம்மாண்டமான புராண கதையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இது வெறும் கதை இல்லைங்க. ஈகோ, அதாவது அகங்காரம் எப்படி ஒரு பெரிய அழிவை நோக்கி நம்மள இழுத்துட்டு போகும்னு சொல்ற ஒரு ஆழமான பதிவு. இப்போ ஒரு கேள்வி. பிரபஞ்சத்தோட உச்சக்கட்ட அமைதி சீண்டப்படும்போது அது எப்படி ஒரு முழுமையான ஆக்ரோஷமான கோபமா மாறுது? இந்த கேள்விதான் நம்மோட ஒட்டுமொத்த கதைக்கும் அடிப்படையா அமையப் போகுது. பனி சூழ்ந்த அமைதியான இமயமலையில ஆரம்பிச்சு அநீதியை தட்டி கேட்கிற ஒரு நெருப்பு போர்க்களத்துக்கு இந்த தொகுப்பு உங்களை கூட்டிட்டு போகுது. சரி, இந்த முரண்பாடு எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். அமைதியும் சீண்டலும் எப்படி ஒன்றோடொன்று மோதுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிவபெருமானுக்கும் சதிதேவிக்கும் இடையில இருந்த அந்த ஆழமான பிணைப்பை பத்தி நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல சதியோட அப்பாவான தக்ஷனோட உலகமும் இதுக்கு நேர்மாறா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவனோட அமைதியான கைலாய மலை, அங்க ஆழமான தியானமும் ஒரு தெய்வீக ஒளியும் நிறைஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, தக்ஷனோட அரண்மனை, அவனோட ஈகோனால நடத்தப்படுற ஒரு பிரம்மாண்டமான யாகம், பெரும் கூட்டம், சலசலப்புன்னு ஒரே பரபரப்பா இருக்கு. இந்த ரெண்டு உலகங்களுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடுதான் அடுத்து வரப்போற அந்த பெரும் மோதலுக்கு அஸ்திவாரம். இந்த முரண்பாடு எப்படி ஒரு உன்னதமான ஆனா ரொம்பவே துயரமான தியாகத்துல முடியுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அமைதி எப்படி உடையுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற அந்த பெரிய யாகத்துக்கு சிவபெருமான் அழைக்காம தக்ஷன் வேணும்னே அவமதிக்கிறான். விஷயங்கள் எப்படி அடுத்தடுத்து நடக்குதுன்னு கவனிங்க. முதல்ல அழைக்கப்படாத ஒரு விருந்தினரா சதிதேவி அந்த யாகத்துக்கு போறாங்க. அங்க போனா கூடியிருக்கிற எல்லார் முன்னாடியும் அவங்க அப்பாவால ரொம்ப கடுமையா அவமதிக்கப்படுறாங்க. கடைசியா தான் கணவர் சிவபெருமானுக்கு நடந்த இந்த அவமரியாதையை தாங்கிக்க முடியாம அந்த யாகத்திலேயே தன் உயிரை தியாகம் செய்யறாங்க. இது எவ்ளோ பெரிய வலி இல்லையா? சதிதேவியோட இந்த தியாகம் இருக்க பாத்தீங்களா? இத மூல கதையில தெய்வீக ஆற்றல் அப்படின்னு தீவிர உணர்ச்சிகளோட ஒரு தங்க நெருப்பு வெடிப்புன்னு ரொம்ப தத்ரூபமா சொல்லியிருக்காங்க. இது வெறும் ஒரு முடிவு மட்டும் கிடையாது, பிரபஞ்சம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின, யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரும் துயரச் சம்பவம். இப்போ இந்த துயரம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக கோபமா வெடிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சதிதேவியோட மரணச் செய்தி கைலாயத்தை எட்டின உடனே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சிவபெருமானோட அந்த ஆழமான துக்கம் அடுத்த நிமிஷமே எப்படி ஒரு பயங்கரமான வடிவமா மாறுதுன்னு பாருங்க. அந்த அமைதியான தியானம் சடுதியில உடைஞ்சு போகுது. முதல்ல சிவன் தன்னோட நெற்றிக்கண்ண திறக்கிறாரு. அடுத்து அங்க ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் வெடிப்பு நடக்குது. அதைத் தொடர்ந்து மின்னல்களோட கூடிய ஒரு இருண்ட புயல் மொத்த கைலாயத்தையும் சூழ்ந்துக்குது. இந்த புயல் வெறும் இயற்கையோட சீற்றம் கிடையாதுங்க, இது அநீதிக்கு எதிரான நீதிக்கான கோபத்தோட நேரடி வெளிப்பாடு. இந்த கோபத்தோட உச்சத்துல இருந்துதான் ஒரு புதிய அவதாரம் உருவாகுது. அதுதான் வீரபத்ரர். சிவனோட அந்த அதீத கோபத்தோட மையப்புள்ளியில இருந்து முற்றிலும் புதிய, ரொம்பவே பயங்கரமான ஒரு உருவம் தோன்றுது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வீரபத்ரங்கிறவரு ஏதோ ஒரு சாதாரண அரக்கன் கிடையாது. அவர் தக்ஷனோட ஈகோவை அழிக்கிறதுக்காகவே பிறந்தவர். சிவனோட கோவம் அப்புறம் நீதியோட நேரடி உருவம்தான் அவர். தீப்பொறி பறக்கிற கண்கள், பல ஆயுதங்களை ஏந்திய கைகள்னு ஒரு பிரம்மாண்டமான போர் வீரரா அவர் உருவெடுக்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா, அகங்காரத்தை அழிக்க வந்த நீதியோட வடிவம் இவர். சிவபெருமானோட நேரடி உத்தரவு கிடைச்சதும் வீரபத்ரர் ஒரு பயங்கரமான தெய்வீக படைய முன்னின்று வழிநடத்துறார். பறக்கிற சாம்பல், இடி, மின்னல், இதுக்கு நடுவுல தக்ஷனோட அந்த அகங்காரமான யாகத்தை நோக்கி அந்த பட ஆக்ரோஷமா முன்னேறி போகுது. இத பாக்குறப்போவே ஒரு தவிர்க்க முடியாத பெரிய அழிவு நெருங்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. அங்க நடக்கிற தாக்குதல் ஒரு முழுமையான அழிவுன்னு தான் சொல்லணும். வீரபத்திரர் அந்த யாகத்தை தாக்கி அழிக்கிறார். அங்க இருக்கிற புனிதமான கட்டமைப்புகள் எல்லாம் சுக்குநூறா உடைக்கப்படுது. இத பார்த்து பயந்து போன புரோகிதர்களும் தேவர்களும் தலதெறிக்க ஓடுறாங்க. கடைசியா தட்சன் பயத்துல நடுங்கி கீழே விழுறான். அவனோட அந்த பெரிய தலக்கணம், அகங்காரம் எல்லாமே ஒட்டுமொத்தமா நொறுங்கி போகுது. தான் செஞ்ச தப்புக்கான விளைவை தட்சன் எப்படி அனுபவிக்கிறான்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா இந்த கதை வெறும் அழிவோட மட்டும் முடிஞ்சிடல. அழிவுக்குப் பிறகு வரப்போற பிரபஞ்ச சமநிலைய பத்தி இப்போ பார்க்கலாம். தக்ஷனோட அகங்காரம் அழிக்கப்பட்ட பிறகு பிரபஞ்சம் தன்னைத்தானே மறுபடியும் சமநிலைப்படுத்திக்கணும் இல்லையா? நீதி நிலைநாட்டப்பட்டதும், தக்ஷன் தன் தப்ப முழுசா உணர்ந்ததும் சிவனோட அந்த பெரும் கோபம் அப்படியே தணியுது. அந்த புயல் ஓய்ஞ்சு மறுபடியும் ஒரு மென்மையான தெய்வீக ஒளி உலக வெளிச்சமாக்குது. இமயமலை அதோட பழைய அமைதிக்கு திரும்புது.
அந்த பெரிய அழிவுக்குப் பிறகு அமைதி திரும்புறத இந்த சமநிலை நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச நிகழ்வோட ஒரு அழகான முடிவா சதிதேவி மறுபடியும் பார்வதியா அவதரிக்கிறாங்க. ஒரு அமைதியான புன்னகையோட அந்த தெய்வீக ஒளியோட வந்து சிவபெருமான் கூட தனக்கு இருக்கிற அந்த நிரந்தரமான ஆன்மீக தொடர்ப அவங்க புதுப்பிச்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய இழப்புக்கு பின்னாடி வர்ற ஒரு அழகான புதிய நம்பிக்கைய குறிக்குது. சரி, இந்த விளக்கப்பதிவை நாம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புராண கதைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இத்தனை நாடகத்தனமான ஆக்ரோஷமான ஒரு புராண நிகழ்வு ஏன் பல நூற்றாண்டுகளா நம்மகிட்ட நிலைச்சு நிக்குது? இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த 3 பாடங்கள்ல அடங்கியிருக்கு. 1. ஈகோ, அதாவது அகங்காரம், எப்பவுமே அழிவத்தான் தேடித்தரும். 2. காரணமே இல்லாம மத்தவங்கள அவமதிக்கிறது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். 3. கோபம்ங்கிறது எப்பவுமே கெட்டது கிடையாது, சில நேரங்கள்ல பிரபஞ்சத்தோட சமநிலையை மீட்டெடுக்கிற நீதிக்கான ஒரு ஆயுதமாவும் அது இருக்கலாம். கடைசியா ஒரு விஷயம், உங்களோட சொந்த அகங்காரம் ஒரு அரண்மனைய கட்டும்போது யாரை நீங்க அழைக்க மறுக்கறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருங்க. வீரபத்ரரோட கோபத்தை பத்தின இந்த அற்புதமான கதையை நீங்க சிந்திக்கும்போது இந்த வரிகளையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்குங்க. கண்டிப்பா இது உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கும்னு நான் நம்புறேன். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.